ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் ஓசிகி அம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம். இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிகாகோவில் இருந்து 1894 வருடம் ஜனவரி மாதம் 24 எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்க சீடர்களுக்காக எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அன்பு நண்பர்களே, உங்கள் கடிதங்கள் கிடைத்தன. என்னை பற்றி இவ்வளவு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருப்பது எனக்கு வியப்பை தருகிறது. இன்டீரியர் பத்திரிகை என்னை குறை கூறியிருப்பதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே, அதுதான் அமெரிக்க பொதுமக்களின் மனப்போக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு பத்திரிகை இருப்பதே இங்கு பலருக்கு தெரியாது. இங்குள்ளவர்கள் அதை நீலமூக்கு பிரஸ்பீடிரியன் பத்திரிகை என்று சொல்கிறார்கள். சற்று கொள்கை வெறி பிடித்த கூட்டத்தை சேர்ந்தது அது. அந்த கூட்டத்தினர் எல்லோருமே அப்படி கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதில்லை. அமெரிக்கர்களும் பாதிரிகளில் பலரும் என்னிடம் அன்பாக உள்ளனர். சமூகம் பாராட்டுகின்ற ஒருவரை தாக்கி பேசுவதால் ஒரு பத்திரிகை சற்று பிரபலமாகலாம் அல்லவா? அந்த வகையில் பெயரெடுக்க விரும்பிற்று அந்த பத்திரிகை. அவ்வளவுதான். இந்த சூழ்ச்சி இங்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நமது இந்திய பாதிரிகள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே முயற்சி செய்வார்கள். அப்படி அவர்கள் செய்வதால், கவனி யூதனே, உனது வினைக்கு தீர்ப்பு வந்துவிட்டது என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்களது பழைய கட்டிடம் அஸ்திவாரம் உட்பட ஆட்டம் கண்டுவிட்டது. அவர்கள் என்னதான் வெறிப்பிடித்து ஓலமிட்டாலும் கட்டிடம் இழுந்து விடுவது நிச்சயம். இங்கு கீழே மதங்கள் நுழைவதால் இந்தியாவில் அவர்களின் வசதி குறைந்து போகுமானால் நான் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன். ஆனால் அவர்களது பாதிரிகளுள் முக்கியமானவர்களுள் ஒருவர் கூட ஒருபோதும் எனக்கு எதிராக நின்றது இல்லை. நல்லது, குளத்தில் இறங்கினால் குளிக்காமல் வர முடியுமா? நமது மதம் பற்றி அமெரிக்கர்களுக்கு நான் படித்து காட்டிய பத்திரிகை துணுக்கு ஒன்றை உங்களுக்கு அனுப்புகிறேன். என் சொற்பொழிவுகளில் பெரும்பாலானவை எழுதி படிக்கப்பட்டவை அல்ல, அந்தந்த நேரங்களில் இயல்பாக பேசப்பட்டவை. இந்த நாட்டை விட்டு புறப்படும் முன் அவற்றை ஒரு புத்தக வடிவில் அமைத்துவிட எண்ணுகிறேன். எனக்கு இந்தியாவிலிருந்து எந்த உதவியும் வேண்டாம். இங்கு தாராளம் உதவி கிடைக்கிறது. உங்களிடமுள்ள பணத்தால் இந்த சிறு சொற்பொழிவை அச்சிட்டு வெளியிடுங்கள். மாநில மொழிகளிலும் மொழிபெயர்த்து எங்கும் பரவச் செய்யுங்கள். இவ்வாறு செய்வதால் நாட்டு மக்களின் நினைவில் நாம் இருப்போம். இதற்கிடையில் நாம் திட்டமிட்டுள்ள மத்திய கல்லூரியை பற்றியும் அதிலிருந்து இந்தியாவில் பல திசைகளையும் நாம் சென்றடைய வேண்டிய திட்டங்களை பற்றியும் மறக்க வேண்டாம். ஏதாவது உதவி கிடைக்குமா என்று இங்கே நான் உயிரை கொடுத்து பாடுபடுகிறேன். நீங்கள் இந்தியாவில் முயற்சி செய்யுங்கள், உறுதியுடன் உழையுங்கள். ராமநாதரோ எந்தநாதரோ கிடைப்பவரை பிடித்து இந்த பணிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரியுங்கள். இங்கேயும் பண கஷ்டம் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவு உதவுகிறேன். எப்படியும் இங்கே மற்றும் ஐரோப்பா போவதற்கான செலவிற்கு வேண்டிய பணம் கிடைத்துவிடும். பட்டாச்சாரியார் என்னிடம் கூறியிருந்த கிராமபோன் விஷயம் எனக்கு நினைவுள்ளது என்பதை அவரிடம் தயவு செய்து சொல்லிவிடுங்கள். ஆனால் தற்போது தாமஸ் ஆல்வா எடிசன் அதில் எத்தனையோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாராம். அது விற்பனைக்கு வரும் வரை விலைக்கு வாங்குவது எனக்கெனவோ உசிதமாக படவில்லை. கிடியின் கடிதங்கள் கிடைத்தன. ஜாதி அமைப்பு போய்விடுமோ அல்லது இருக்குமா என்ற கேள்விக்கும் எனக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை. இந்தியாவிலும் சரி வெளியிலும் சரி மனித சமுதாயம் வளர்த்து வந்துள்ள உயர்ந்த கருத்துக்களை மிக தாழ்ந்தவர்கள் மிக ஏழைகள் அனைவருக்கும் அவர்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று சேர்ப்பதுதான் எனது கருத்து. அதன் பிறகு அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். ஜாதி இருக்க வேண்டுமா கூடாதா, பெண்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. வாழ்க்கை, வளர்ச்சி, மேன்மை இவற்றிற்கான ஒரே நிபந்தனை சிந்தனையிலும் செயலிலும் சுதந்திரம்தான். இந்த சுதந்திரம் இல்லாத இடத்தில் மனிதன், இனம், நாடு என்று எதுவானாலும் அதோகதியாக வேண்டியதுதான். ஜாதியோ ஜாதி இல்லையோ, கொள்கைகளோ அவை இல்லையோ, தனிநபரின் சிந்தனை சுதந்திரம் மற்றும் செயற் சுதந்திர ஆற்றலை அந்த ஆற்றலால் மற்றவர்களுக்கு கேடு உண்டாகாதவரை தடுக்கின்ற மனிதன், வகுப்பு, ஜாதி, நாடு, அமைப்பு என்று எதுவானாலும் அது சனியன்தான். அது ஒளிந்தேயாக வேண்டும். வாழ்வில் எனது முழு ஆசையும் இதுதான். மிக மேலான கருத்துக்களை ஒவ்வொருவருடைய இருப்பிடத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அமைப்பை இயக்கிவிட வேண்டும். பின்னர் ஆண்களும் பெண்களும் அவரவர் விதியை அவரவரே நிர்ணயிக்கட்டும். வாழ்வின் மிக மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம் முன்னோர்களும் அதை போலவே மற்ற நாட்டினரும் என்னென்ன சிந்தித்துள்ளனர் என்பதை அவர்கள் அறியட்டும். முக்கியமாக இப்போது பிறர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை அவர்கள் காணட்டும். பிறகு ஒரு முடிவுக்கு வரட்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ரசாயன பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதுதான். இயற்கை தனது நியதிகளுக்கு ஏற்ப அவற்றை படிகமாக்கிவிடும். கடினமாக உழையுங்கள், உறுதியாக இருங்கள், இறைவனில் நம்பிக்கை வையுங்கள், பணியை ஆரம்பியுங்கள். விரைவாகவோ தாமதித்தோ நானும் வந்து சேர்ந்து கொள்கிறேன்.
பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அவர்களை உயர்த்துதல். இந்த குறிக்கோளை உங்கள் முன் வைத்துக் கொள்ளுங்கள். நாடு குடிசைகளில் வாழ்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். ஆனால் அந்தோ அவர்களுக்காக யாரும் எதையும் செய்ததில்லை. நமது நவீன சீர்திருத்தவாதிகள் விதவைகளின் மறுமணத்தில் வெகு மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் எத்தனை விதவைகளுக்கு கணவன் கிடைத்தான் என்பது ஒரு நாட்டின் விதியை நிர்ணயிப்பதல்ல. பாமர மக்களின் நிலைமையை பொறுத்தது அது. உங்களால் அவர்களை உயர்த்த முடியுமா? தங்களிடம் இயல்பாக உள்ள ஆன்மீக பண்பை இழக்காமல் தாங்கள் இழந்த தனித்துவத்தை அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் பெற்றுத்தர முடியுமா? சமத்துவம், சுதந்திரம், செயல்திறன், ஆற்றல் இவற்றில் மேலை நாட்டினருள் தலை சிறந்த மேனாட்டினராக இருந்து அதே வேளையில் மத பண்பாட்டிலும் இயல்புணர்ச்சிகளிலும் முழுமையான இந்துவாகவும் இருக்க உங்களால் முடியுமா? இதை செய்தே ஆக வேண்டும், செய்தே தீர்வோம். இதை செய்வதற்கென்றே நீங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறீர்கள். உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள். திடமான நம்பிக்கைகளை பெரும் செயல்களுக்கு வழிவகுக்கின்றன. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். ஏழைகளிடமும் தாழ்த்தப்பட்டோரிடமும் இரக்கம். மரணமே வந்தாலும் இரக்கம். இதுவே நமது குறிக்கோள். வீர செல்வர்களை முன்னேறுங்கள். உங்கள் அன்புள்ள விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. பின்குறிப்பு: இந்த கடிதத்தை பிரசுரிக்காதீர்கள். ஆனால் மத்திய கல்லூரி ஒன்றின் மூலம் பாமர மக்களை உயர்த்துதல். இந்த கல்லூரியில் பயிற்சி பெற்ற பிரச்சாரகர்களின் மூலம் ஏழைகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே கல்வியையும் மத பண்பாட்டையும் தருவது போன்ற கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதில் தவறில்லை. ஒவ்வொருவரையும் இந்த விஷயத்தில் ஆர்வம் கொள்ள செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நல்ல கருத்துக்களை ஒவ்வொரு வீடாக போய் நம்ம சொல்கிறது கூட தப்பு இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நல்ல கருத்தை சொல்கிறத நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய காந்தருடைய கருத்துக்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கருத்துக்களையும் நம்ம சொல்லிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.